எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டு மாதிரி நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வண்டிக்கு வந்திருக்கேன். இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டேன் நண்பர்களே. வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் கஷ்டப்பட்ட என்ன நிலையில் மனப்பான இருப்பேன்னு தெரியாது. இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் நம்ம சாப்பாடு கேசிட்டு முதல் நாளே ஏன் பிரச்சனையை வறுத்துக்கிறேன். அதனால் நம்ம சாப்பாடை கொண்டாண்டேன் நண்பர்களே. வருஷத்தில் முதல் நாள் ஒரு அருமையான சாப்பாடு நம்ம இதை நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டாண்டேன் நண்பர்களே. ஏன்னா முதல் நாள் நம்ம போய் சாப்பாடை காசிட்டு அவங்க கோவப்பட்டு இது தேவையா, ஏதோ வீட்டில் கூலோ கஞ்சியை நம்ம கொண்டாந்து நிம்மதியாக சாப்பிட்ருவோம். நான் வராகி அம்மன் கோயில் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, நல்லா சாமி தரிசனம் பண்ணியாச்சு. கோயிலில் நம்மளுக்கு மாலை கிடச்சி. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அந்த ஹேப்பியாக தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ எங்கே இருக்கேன்னா சாய்பாபா கோயில் இருக்கேன். சாய்பாபா கோயிலில் நல்லா சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சாய்பாபா நல்லா வணங்கியாச்சு. இப்போ அடுத்து சாப்பிட போகிறேன் நண்பர்களே. சரியான பசி, கடுமையான பசி. எனக்கு ப்ரெஷர் இருக்கா டயத்து சாப்பிட்னா ஒரு மாதிரி ஆயிடுது, ப்ரெஷர் ஏறிடுது. என்ன சாப்பிட்றது இல்லை. வீட்டில் கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டாங்க. சூப்பரு, அருமையான மாங்காவோடு இருக்குது. ஐயோ நான் வரமாட்டேது. என்ன சென்ட்ரிங் மாதிரி செட்டாகி போச்சு. ஆஹா, அருமையான இட்லியை பொடி பண்ணிட உலக ஒய்ப்பு. இட்லியை பொடி பண்ணி அருமையான இன்றைக்கி ஒரு சாம்பார் இட்லி தான் நண்பர்களே. சூப்பராக இருக்கு. இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் இந்த நேரத்தை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலையில் எடுத்து வந்த சாப்பாடு மதியம் ஆகி போச்சு. இட்லி நண்பர்களே, இட்லி இட்லி மாங்காய் போட சாம்பார் செம்ம. கஸ்டமர் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரவு லேட்டாங்க. சரி, அதுவும் நம்ம சாப்பிட்ருவோமே. ஏன்னா எப்படியும் காசு கேட்டால் தரமாட்டார் சார் நம்ம சார், லட்சுமி ஸ்டோர் ஓனர். ஏன்னா அவங்க வீட்டில் இன்றைக்கி சிக்கன் மட்டனாக இருக்கேன். வீட்டுக்கு போய் சாப்பிட நம்ம ஏன் பட்டினியாக கிடக்க, நம்ம சாப்பிட்டோன்னே நிம்மதியாக. கோயில் அன்னதான் தருவாங்கண்ணா. உண்மையிலே வராகி அம்மன் கோயில் போனேன். அந்த பூசாரி சொல்கிறார், ஐயா நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பெரிய யூடியூபராக வருவீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு முதல் நாள், வருஷத்தில் முதல் நாளில் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா. கோயிலே நல்ல ஆசீர்வாதம், தெய்வத்துலேயும் நல்ல ஆசீர்வாதம் ஆகிட்டேன். பூசாரி ஐனாலே நல்லா ஒரு மாலை தரிசனத்தோட அருமையான ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஐயா நீங்கள் இன்னும் மென்மேலும் வளருவீங்கன்ட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஆண்டேன். நான் கூட ஐயா எதுக்குங்க மாலை, ஐயோ இருக்கட்டும் வாங்க அப்படின்னாங்க. அதனுடைய மனசு தான் அந்த பூசாரிக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு, வராகி அம்மன் பூசாரி அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சாய்பாபா கோயிலில் வந்து சாய்பாபா வணங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டீங்க நண்பர்களே. நீங்கள் இன்றைக்கி எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பகிர்ந்துக்குங்க. இல்லையா விட்டுருங்க. நம்ம வீட்டில் காலேஜ் சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பருப்பு சாம்பாரும் இட்லி நண்பர்களே. இட்லியை காலையில் பொடி பண்ணிட்டேன். அவ்வளோ பொடி பண்ணிட்டு சாம்பார் ஊற்றிட்டேன். நல்லா ஊறி போச்சு. உப்பாக எதுக்கு நண்பர்களே, வருஷத்தில் முதல் நாள் கஸ்டமர்கிட்ட போய் எனக்கு சோறு சாப்பிட பசிக்குது,
காசு ஒன்று கேட்கவும் மாட்டேன் நான், சங்கடப்பட்டுக்கிட்டு. பசினாலே நம்மளுக்கு கிருன்னு சுற்றிடுது. வருஷத்தில் முத நாள் எதுக்கு பிரச்சனை வளர்த்துக்கிற? நம்ம வீட்டில் கொஞ்சம் கூழோ கஞ்சியோ கொண்டாந்து நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டோமா, ஒரு வீடியோ போட்டோமா, உங்கள்கிட்டையும் ஒரு ஜாலியாக பேசின ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் நம்மளை நிம்மதியாக நம்மளே யாரும் எந்த கஷ்டப்பட்டு போய் சோறு கேட்கக்கூடாது நம்மளே. அதுவே நம்மளுக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது. ஏன்னா சோறு போட்டாங்கடா வண்டி ஓட்டுற காசு கம்மியாக தர்றாங்க, நம்மளால் கேட்க முடியல. அதனால் நம்மளே எந்த கஷ்டம் பண்ணியுமே சோறு வாங்கி சாப்பிட கூட முடிவுட்டேன். என்ன சோறு சாப்பிட்டு விட்டா தான் உங்களுக்கு மரியாதை போச்சு, காசு கம்மியாக கொடுக்கலாம் கேட்க முடியல. ட்ரை பண்ண கொஞ்சம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் இருக்கு நம்மளே. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா சூடான இட்லியாக இருந்துச்சு, ஆறி போச்சு, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா ஊறி போச்சு. நண்பர்களே, என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தான் அந்த பதிவு. ஹேப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க, கோயில் வளர்த்து போங்க, கடவுளை வேண்டிக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும். வருங்காலங்களில் நல்லா மழை பெய்யுது, பச்சை பசியர்னு சீரும் செழிப்புமாக நம்ம தமிழ்நாடும் நம்ம உலகமும் இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உலகம் எல்லோரும் உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்குங்க. வருஷம் முழுக்க எனக்கு சமைச்சு கொடுக்குற என்னுடைய அன்பு மனைவிக்கு இந்த புத்தாண்டை ஒரு இனிய புத்தாண்டாக, இந்த இனிய என்ன சொல்கிறது இல்லை, உன்னை மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக முத்துலட்சுமி, நீ என்ன சாப்பாடு விட்டு இனி வளர்க்குற. முதல் எங்கள் அம்மா வளர்ச்சி, எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நீ வளர்க்குற. ரொம்ப நன்றி முத்துலட்சுமி, எனக்கு இப்படி சுவையாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குற என் அன்பு மனைவிக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேம்மா. அப்புறம் என்னுடைய அருமை நண்பர்கள், என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் எல்லாருமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தில் தயவுசெய்து சண்டை கண்ட போடாதீங்க, ஃபேமிலியை பத்திரமா பாருங்கள். உங்களுக்கு கையெடுத்து கும்புறேன். தண்ணி அடிக்காதீங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாதீங்க, சிகரெட்டு அடிக்கவே அடிக்காதீங்க. அடிக்கிறவங்க அடிக்கிறேன், நான் அப்படி தான் அடிப்பேன்னா கம்மியாக குறைச்சிக்குங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, சுமக்கு பண்ணுறவங்க கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உள்ளது மதுரை மீசமணி என்பதை மெய்தறி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரு நோண்டிங்க. நன்றி, பாய் பாய். சுச்சு சுச்சு.